சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். என் பிரியமான குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கும் போராட்டங்களையும் வேதனைகளையும் கவலைகளையும் மற்றவர்களிடம் போய் கொட்டி தீர்க்காதே. ஏனென்றால் உன்னுடைய மன வருத்தமானது, உன்னுடைய மன போராட்டமானது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சில சமயம் நீ கஷ்டப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களிடமே போய் உன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் கொட்டி விடுகிறாய். குழந்தையே, அவர்களெல்லாம் உதட்டளவில் உன்னிடம் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு மனதளவில் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மனதிற்குள் உன் கஷ்டத்தையும் நீ படும் வேதனையையும் பார்த்து மகிழ்ச்சி உறுகிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலில் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையாக இருப்பவர்களையும் முதலில் கண்டுபிடி. பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னை மாதிரியே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணிவிடாதே. அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நீ சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை குழந்தையே. உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பலம் பலவீனம் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை பலவீனமாக்கும் அனைத்து விஷயத்தையும் மாற்றி உனக்கு பலமாகும் விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் பல மாற்றங்களையும் எதிர்கொண்டு காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் பலமாக உன் வாழ்வு அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே கவலைப்படாமல் இரு குழந்தையே. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணத்தை முன்னேறி கொண்டே இரு. உனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு உன் பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பாவும் உன் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைக்கு நான் அனைத்தையும் நல்ல மாற்றங்களை செய்வேன். உன் வார்த்தையை மதிக்காதவர்களை நினைத்து நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களுக்கு காலமாக இருந்து தக்க பதிலடியை, தக்க பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் சாயப்பா உன்னை விடவே மாட்டேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீயோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஞாபகம் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருந்து விடாதே. அதுதான் முடிவு என்றும் நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டே இருக்கிறது. இதைவிட மிக பொக்கிஷமான ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைகளை என்னிடம் கொடுத்து விடு குழந்தையே. நீ நிம்மதியாக உன்னுடைய பயணத்தை மேற்கொள். உனக்கு துணையாக, வழித்துணையாக எப்பொழுதும் உன் வாழ்வு முழுவதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் நான் சந்திப்பேன் குழந்தையே. நான் உன் வாழ்வை மீட்டெடுப்பேன், பாதுகாப்பேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் மீட்டே கொடுப்பேன். மிகப்பெரிய புயலோ சூறாவளியோ உன்னை அழித்துவிட முடியாது குழந்தையே. ஏனென்றால் நீ உன் அப்பாவின் கைகளில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு. என் பிரியமான கண்மணியே,
உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. எல்லா நேரமும் உதடுகளில் சிறிய புன்னகையை வைத்துக்கொண்டே இருங்கள். அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தரவே முடியாது. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. இவ்வுலகில் நீ நிச்சயமாக ஜெயித்தே காட்டிவிடலாம். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார் குழந்தையே. எனவே உனக்கு பொறுப்புகள் அதிகமாகின்றன, சோதனைகள் அதிகமாக வருகின்றது, வேதனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கின்றதே என்று நீ மனம் குழம்பும் சமயத்தில் இதை நினைத்துப்பார். இறைவனுக்கு நீ பிடித்தவர் என்பதை நினைத்துப்பார். குழந்தையே, நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடைபெறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நேரம் இது. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா. சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உனக்கு நன்மை உண்டாகும். இதுவே நிச்சயமான உண்மை. இதுவே உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. எப்பொழுதுமே குழந்தையே, வாழ்க்கையில் நீ யாரையும் சார்ந்து வாழாதே, வாழ்ந்து விடாதே. ஏனென்றால் உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் உனக்கு துணையாக வரும் என்பதை புரிந்து கொள். நிச்சயமாக அதுவே நடக்கும். என்மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் சுமைகளையெல்லாம் நான் சுமக்கிறேன் கண்மணியே. நிச்சயமாக என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணன் நானே. உன் இன்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே. என் பிரியமான குழந்தையே, நீ எனது பொக்கிஷம். நீ அனைவரும் எனது துவாரகாமாயின் குழந்தைகள்தானே. எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொடவே முடியாது குழந்தையே. என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உறவுகள் உன்னை பாராட்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்வை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே காட்டுவேன். அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன். வெற்றியை உன்னிடம் வந்தே சேர்ப்பேன். நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது கண்மணியே. நம்பிக்கையாக இரு, பக்தியாக இரு, பொறுமையோடு காத்திரு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. என் வாக்கும் எப்பொழுதும் பொய்யே ஆகாது. சந்தோஷமான வாழ்வை நீ வாழத்தான் போகிறாய். இது நிச்சயமான உண்மை. நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை மாறும். பொழுதுமே மன நிம்மதியோடு இரு. மன நிம்மதியோடு இருந்து மாற்றக்கூடியது அனைத்தையும் மாற்றிவிடு. உன்னால் மாற்றக்கூடியதை மாற்றிவிடு. உன்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அதை போல உன் மனதால் ஏற்க முடியாததை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. அப்படி நீக்கிவிட்டாய் என்றாலே உன் வாழ்வில் சந்தோஷம் பொங்கி வழியும். நீ வைரமாக இருந்தாலும் கிடைக்க வேண்டியவர் கையில் கிடைத்தால்தான் நீ வைரமாக மின்னுவாய். அப்படி இல்லை என்றால் கிடைக்கக்கூடாதவர் கையில் கிடைத்தால் வைரம் கூட கூழாங்கற்களாகத்தான் தோன்றும். அதே போல கூழாங்கற்களாக இருந்தாலும் தகுதி உடையவர் கையில் அது கிடைத்தால் அது வைரமாக கூட மின்னும் அளவிற்கு பிரகாசமாக இருக்கும். குழந்தையே, உன்னுடைய மதிப்பு உன்னை சார்ந்தது மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களும் அது சார்ந்ததே இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இந்த உலகத்தில் நிலையானது என்று எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் அதுவும் கொஞ்ச காலம்தான். எதுவாக இருந்தாலும் அதுவும் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் சென்றுதான் ஆக வேண்டும்.
குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய உடல் கூட உனக்கு சொந்தமில்லாததுதான். உன்னுடைய உடல் கூட உனக்கு நிரந்தரமல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னுடைய ஆத்மா இந்த உடலை விட்டு நீங்கிவிடும். இப்படி உடலே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில், வாழ்வே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உனக்கு வரும் துன்பம் மட்டும் எப்படி நிலையாகவே உன்னிடமே தங்கிவிடும், இருந்துவிடும் என்று நீ நினைத்து வருத்தம் கொண்டிருக்கிறாய்? எனவே என் குழந்தையே, இருக்கும் வரை, வாழும் வரை உன்னையும் உன் மனதையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய எதிரியை கூட நம்பிவிடலாம், ஆனால் உன்னுடைய உறவுகளை எப்பொழுதும் நம்பிவிடாதே. ஏனென்றால் உன்னுடைய எதிரி கொடுக்கும் வலியை விட உன்னுடைய உறவுகள் கொடுக்கும் வலியே மிக அதிகமாகவே இருக்கும். திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அது உனக்கு கிடைத்திருப்பதானால், அது உன்னிடம் இருக்குமானால் அடக்கத்தோடு இருந்துவிடு. அதேபோல புகழ் என்பது மனிதர்களால் கொடுக்கப்பட்டது. அந்த மனிதர்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இரு. மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே மறைமுகமாகவும் நல்லவர்கள் போலவும் பேசும் புத்தி இந்த உலகத்தில் நிறைய பேரிடம் இருக்கவே செய்கிறது. அவர்களிடம் சற்று பார்த்து பழகு என் குழந்தையே. எதையும் நினைத்து நினைத்து யோசிக்காதே. எது இருந்தாலும் அது ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும். தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதனுடைய நேரம் முடிந்தவுடன் ஓரமாக வந்து நின்றுவிடத்தான் வேண்டும் அந்த தேர் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும். உன் வாழ்விலும் ஏற்றங்கள் வரும். நீயும் உனக்கான கஷ்டங்களும் ஒரு நாள் ஒதுங்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஓடிவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே நினைத்து கொள்ளாதே. உன்னைப் போல் மற்றவர்களையும் நினைத்து கொண்டு, உன் மனதைப் போல் மற்றவர்கள் மனமும் இருக்கும் என்பதை நினைத்து கொண்டு அவர்களோடு சரிசமமாக பழகாதே. உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் அவர்களிடம் கொட்டி தீர்த்து விடாதே. ஏனென்றால் நீ வருத்தமாக இருக்கும் சமயத்தில் உனக்கு ஆறுதல் கூறுவது போல அவர்கள் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் சந்தோஷப்படுவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் கண்மணியே. அதே போல நீ ஆனந்தமாக இருக்கும் நேரத்தில் அவர்களும் உன்னோடு சேர்ந்து மகிழ்ச்சியை உன்னோடு பகிர்ந்து கொள்வது போல் இருந்து கொண்டு உள்ளே அவர்கள் பொங்கிக் கொண்டிருப்பதையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே என் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள எண்ணாதே. உன் உற்றார் உறவினர்களை சற்று ஆராய்ந்து அவர்களோடு பழகு. உன்னை போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து கொள்ளாதே. எப்பொழுதும் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே. குழப்பமாக இருக்கும் சமயத்தில் எடுக்கும் முடிவு எதுவுமே நன்றாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. மனதை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். அதன் பிறகு உனக்கான முடிவை நீ எடுக்கலாம். எது வந்தாலும் மனக்குழப்பமோடு இருக்கும் பொழுது சற்று பொறுத்திரு குழந்தா. அனைத்தையும் மாற்றியமைக்கும் வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு, உனக்கான சந்தோஷம், உனக்கான நிம்மதி, உனக்கான மகிழ்ச்சி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயிதேவா. போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உனக்கான பொக்கிஷமான ஒன்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் முடிந்ததை, உன்னை விட்டு சென்றதை நினைத்து நினைத்து மனம் வருந்தி கொண்டிருந்தால் எதையுமே வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. எந்த சந்தோஷத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது குழந்தையே. உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்கு தயாராகு, ஆயத்தமாகு. உன் வாழ்வு உச்சத்தை தொடுவதற்கு வெகு நேரமில்லை குழந்தையே, வெகு தூரமும் இல்லை குழந்தையே. எல்லாம் கூடி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உன் சாயிதேவாவும் உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்காகவே பரிசாக அளிக்க. என்னுடைய பிரியமான குழந்தை, நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இரு, சந்தோஷமாகவே இரு. நான் தேடி பிடித்த பொக்கிஷத்தை கண்கலங்க பார்த்துவிட்டு அப்படியே சும்மா இருப்பேன் என்று நீ நினைக்காதே குழந்தையே.
நீ வருத்தப்பட்டால் என் மனமும் வலிக்கத்தான் செய்யும். நீ கண்ணீர் சிந்தினால் என் மனம் படும் பாட்டை என்னால் தாங்கவே முடியவில்லை. உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் வழியைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் எல்லாம் ஒரே மாற்றமாக, ஏற்றமாக, சந்தோஷமாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும். இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த பயம்? இந்த பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. குழப்பத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் ஆசிர்வாதமும் அற்புதமும் எல்லாம் ஒன்று கூடி உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நான் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வேன் என்று நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் வாழ்க்கை உன் கையில்தான். நீ எதிர்பாராத விஷயங்களும் உன் மனம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களும் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாயப்பாவின் ஒவ்வொரு நகர்வும் புரியாத புதிராகத்தான் இருக்கும். நான் என்னுடைய சாய் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய போகிறேன், யாராருக்கு என்னென்ன கொடுக்க போகிறேன் என்பதும் மிகவும் இரகசியமானதாகவே இருக்கும். கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய தருணத்தில், யார் யாருக்கு எப்பெல்லாம் நல்லது நிகழ்த்த வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் அதை சரியாக நிகழ்த்தி வைப்பேன். அந்த சூட்சமம் உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்கு நேர்மறையான தீர்வுகளும் இருக்கவே செய்யும். நடக்கும் நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு சிலர், அதே நிகழ்வுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர் வேறு சிலர், அதே சூழ்நிலையை எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து கொண்டே இருக்கிறது என்று சலிப்போடு ஏற்றுக்கொள்பவர் வேறு சிலர். உன் சாயப்பா என்ன நிகழ்வுகளை, என்ன சோதனைகளை உனக்கு கொடுத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிதானமாக உன் வாழ்க்கையில் பயணித்து கொண்டே இரு. உனக்கு என்ற நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தை உனக்கு சாதகமாக மாற்றுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும், அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்ற என்னால் முடியும் குழந்தையே. அனைத்தையும் மாற்ற என்னால் முடியும் பொழுது உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் நான் எப்படி இருப்பேன் என்று நினைக்கிறாய்? சாயிநாதர் என்ன செய்தாலும் என்ன கொடுத்தாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்ற மனப்பக்குவத்தோடு யார் ஒருவர் முழுமையாக அப்பா கொடுக்கும் அனைத்தையும் சந்தோஷமாக சலிப்பில்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்றுமே ஜெயம்தான் வாழ்வில். குழந்தையே, உனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறேன். உன் வாழ்வில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் என் சாயப்பா நல்லதற்காகவே இதை செய்கிறார், என் வாழ்வை மீட்டெடுக்கவே என் அப்பா செய்கிறார் என்று நல்ல எண்ணங்களை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட நேர்மறை சிந்தனையை உன் மனதில் நுழைய விடாமல் பார்த்துக்கொள். இப்படி இருந்து பார். இந்த பரீட்சையில் நீ வென்று விட்டாயானால் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். 100%. உன் எண்ணங்கள் போல், உன் நாவிலிருந்து வரும் சொற்கள் போல் உன் வாழ்வும் எப்பொழுதுமே வெற்றிகரமாகவே இருக்கும். எது நடந்தாலும் உன் எண்ணங்களை மட்டும் நேர்மறையாக வைத்துக்கொள். எதிர்மறை எண்ணங்களை மறந்தும் கூட உன் எண்ணத்தில் நுழைய விடாதே. எது நடந்தாலும் சரி, காரணமாக சோகத்தின் எல்லைக்கே நீ இருந்தாலும் சரி, வாழ்வே முடிய போகும் தருணத்தில் இருந்தாலும் சரி, மலையே இடிந்து உன் தலையில் விழும் தருணத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த நிலைமையில் கூட எதிர்மறை எண்ணத்தை உன் மனதில் நுழைய விடாதே. எப்பொழுதும் நேர்மறையாகவே நில். இது நடப்பது நன்மைக்கே. இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் சாயப்பா இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். என் வாழ்வை புதுப்பிக்கத்தான் என் சாயப்பா இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுதும் வாழ்வில் ஜெயிப்பேன். வாழ்வதற்காகவே, நான் வெற்றியடைவதற்காகவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
நான் தைரியமாக இருக்கிறேன். பொறுமையோடு அனைத்திற்கும் காத்திருப்பேன். எனக்கு அற்புதம் நிகழும். என் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும். நிச்சயமாக நான் வாழ்வில் ஜெயிப்பேன். வாழ்வதற்காகவே, வெற்றியடைவதற்காகவே நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என் உழைப்பு வீண் போகாது. எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார். நான் வெற்றியடைவேன். நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன். கோபுரத்தின் உச்சியில் போய் அமர்வேன். என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நான் வாழ்க்கையில் உயர்வேன். என்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் எல்லாம் என்னை தேடி வருவார்கள். நிச்சயமாக என் அன்பை புரிந்து கொண்டு வருவார்கள். நான் மங்களகரமான வாழ்வு வாழப் போகிறேன். நான் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன் என்று நல்ல எண்ணங்கள், வெற்றியடைவதற்கான எண்ணங்கள், மகிழ்ச்சி தரக்கூடியதான எண்ணங்களை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன் வாயில் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மங்களகரமாகவே இருக்கும். இதை செய்து பார். நிச்சயமாக நீ நினைத்தது அனைத்தையும் உன் சாயப்பா நான் நிகழ்த்தி தருவேன். எப்பொழுதும் அப்பா கொடுக்கும் வாய்ப்பை தவற விடாதே என் குழந்தையே. இந்த பரீட்சையில் நீ ஜெயித்துவிட்டால் நிச்சயமாக 100% நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா பிள்ளையே? பொறுமையோடு இதை கேள். முழுவதுமாக கேள். கேட்டுவிட்டு பின் உன் மனதில் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. சொல்லிக்கொண்டே இரு. எண்ணிக்கொண்டே இரு. சிந்தனை செய்து கொண்டே இரு. எதிர்மறை எண்ணத்தை மறந்தும் கூட நுழைய விடாதே. இதுதான் உன் சாயப்பா உனக்கு வைக்கும் பரீட்சை. இந்த பரீட்சையில் நீ வெல்வாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷமான பிள்ளைதானே. உன் வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கான மந்திர சாவியை உன் கையில் கொடுத்திருக்கிறேன். நினைப்பதை நடத்தி தரும் மந்திர சாவி இது. சந்தோஷமாக பெற்றிக்கொள். வாய்ப்பை தவறவிட்டு விடாதே. பரீட்சையில் ஜெயித்து காட்டு. முன்னேறு. சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மட்டுமே காண்பாய். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. திறக்காத கதவையும் கூட திறந்து பார்க்கும் இந்த மந்திர சாவி. திறக்காத கதவையே திறக்க வைக்கும் இந்த மந்திர சாவி நிச்சயமாக உன் வாழ்வில் உள்ள துன்பங்களை விலக்கி அடிக்கும். இது நிச்சயமான உண்மை, நிதர்சனமான உண்மை. நீ விரும்பியதை அடைய சூட்சமம் புரிந்ததா? அதன்படி நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மிக பிரகாசமான வாழ்வில் நுழைவாய். அந்த நுழைவாயிலில் உனக்காகவே உன் சாயிநாதர் காத்து கொண்டிருப்பேன் பிள்ளையே. உன் முகம் மலரும் அந்த நிமிடத்தை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். தைரியமாக வா. வாழ்க்கையில் வெற்றியடையவா. உன்னுடைய மனக்கதவுகள் உன் சாயப்பாவிற்கிடம் எப்பொழுதுமே நிலைத்து இருக்கட்டும்.